ஓர் புன்னகை இளவரசி. எளிய குடும்பத்தில் பிறந்து காதல் கணவரால் ராஜ குடும்பத்தில் நுழைந்த இங்கிலாந்து வேல்ஸின் இளவரசி. அழகிலும் அணியும் உடையிலும் அவர் ஒரு ஃபேஷன் இளவரசி. இவை எல்லாவற்றையும் விட மக்கள் மீதான அன்பால் மக்களின் இளவரசியாக மறைந்து 20 ஆண்டுகளுக்கு மேலாகியும் உலகம் முழுவதும் தன் வசீகரத்தால் வசீகரித்தவர் டயானா. டயானா என்றால் அழகு, டயானா என்றால் அன்பு என்பதை அறிந்த நமக்கு டயானா என்றால் வலி என்பது எத்தனை பேருக்கு தெரிந்திருக்கும்? முகத்தில் புன்னகையுடனே வலம் வந்த டயானாவின் சொந்த வாழ்க்கை துன்பங்களும் துயரங்களும் தோய்ந்தவை. இளமை காலங்களில் மட்டுமல்ல, டயானாவுடைய திருமண வாழ்க்கையிலும் அவர் எதிர்பார்த்த அன்பு கிடைக்காமல் போனது. எல்லோரிடமும் அன்பு பாராட்டிய டயானா வாழ்வில் தான் சந்தித்த கசப்பான சம்பவங்கள் தன்னைத்தானே ஒரு காலகட்டத்தில் வெறுக்க வைத்தது என்று கூறும் நிலைக்கு தள்ளப்பட்டார். இந்த வார்த்தையை சொல்லும் போது அவர் இளவரசி என்பதை மறந்து சராசரி பெண்ணாகவே தெரிந்தார். டயானா வாழ்வில் அப்படி என்ன நடந்தது? அவர் மரணம் ஏன் இன்று வரை மர்மமாக இருக்கிறது? இங்கிலாந்து ராஜ குடும்ப இளவரசியின் மரணம் விபத்து என்ற அளவில் இங்கிலாந்து அரண்மனை வட்டம் என்ற அளவோடு ஏன் கடந்து சென்று விட்டது? அரச குடும்பத்தில் ஒருவராக இருந்தும் அவர்களாலேயே பழிவாங்கப்பட்டார் என்று இங்கிலாந்து பத்திரிகைகள் ஏன் எழுதின? இப்படி பல கேள்விகள் இன்றளவும் கேள்விகளாக மட்டுமே இருக்கின்றன. ஆனால் டயானா மரணம் தொடர்பான செய்திகளும் மர்மங்களும் இன்றும் பல்வேறு திசைகளில் இருந்து வெளிவந்து இங்கிலாந்து பத்திரிகைகளின் தலைப்புச் செய்தியாகிறது. காலத்தால் அழியாத மக்கள் மனதில் நீங்காத இடம் பிடித்த டயானாவின் வாழ்க்கையை விவரிக்கிறது பெரிய இடத்து மருமகள் என்ற இந்த தொகுப்பு. பெற்றோர்களுக்கு இடையேயான விரிசலால் டயானா பிரான்சிஸ் ஸ்பென்சரின் இளமை காலம் அன்பு அரவணைப்பு கிடைக்காத ஒன்றாகவே அமைந்திருந்தது. பெற்றோர்கள் விவாகரத்து வாங்கிய பிறகு சுவிட்சர்லாந்துக்கும் லண்டனுக்கும் இடையே மாறி மாறி டயானாவின் இளமை காலம் கடந்தது. தாயை கண்முன்னே அடிக்கும் தந்தையை பார்த்து வளர்ந்த டயானா பிறகு தந்தையை எதிர்த்து விடுதியில் தங்க ஆரம்பித்தார். அதனால் தான் என்னவோ சிறு வயதில் தனக்கு கிடைக்காத அன்பை, பெற்றோரின் அரவணைப்பை பிறகு தன் பிள்ளைகளுக்கு ஊட்டி வளர்த்தார். திருமணத்திற்கு முன்பும் குழந்தைகள் மீது அதிக அன்பை காட்டிய டயானா பள்ளி ஆசிரியராக பணிபுரிந்தார். அதுவரை இங்கிலாந்து குடிமகளாக பிறந்து ஒரு சராசரி வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தவரின் வாழ்வில் புயலடித்தது போன்று முழுவதுமாக வாழ்க்கையை திருப்பி போட்டது டயானா இளவரசர் சார்ல்ஸ் முதல் சந்திப்பு. இளவரசர் சார்ல்ஸை டயானா தனது மூத்த சகோதரி சாரா வீட்டில் சந்தித்தார். அப்போது சார்ல்ஸ் சாராவின் நண்பர். அந்த சந்திப்புக்கு பிறகு டயானா சார்ல்ஸ் இடையே நட்பு மலர்ந்தது. அந்த நட்பை இங்கிலாந்து பத்திரிகைகள் எழுதி காதலாக மாற்றினார்கள். இவர்கள் செல்லும் இடமெல்லாம் பத்திரிகைக்காரர்கள் சென்றார்கள். பெரும்பாலான நாட்களில் பத்திரிகை இதழ்கள் அனைத்தின் அட்டைப்படங்களிலும் வேல்ஸுக்கு இளவரசியாக போகும் டயானாவை இடம் பிடித்தார். 1981ஆம் ஆண்டு வைர கற்கள் பதித்த ஊதா நிற அரச பாரம்பரிய மோதிரத்தை இளவரசர் சார்ல்ஸ் டயானாவிற்கு அணிவித்து நிச்சயதார்த்தத்தை நாட்டு மக்களுக்கு உணர்த்தினார். உலகிலேயே நிலவுக்கு அடுத்தபடியாக அதிகம் பேர் பார்த்து ரசித்த நிகழ்வாக இளவரசர் சார்ல்ஸ் டயானா திருமணம் கோலாகலமாக நடந்தேறியது. அரச குடும்ப பாரம்பரிய ராஜ்ய திருமண மரபை உடைத்து காதல் திருமணம் செய்து கொண்ட முதல் இளவரசர் சார்ல்ஸ் என்ற புதிய வரலாற்றை தொடங்கி வைத்தது இவர்களது திருமணம். டயானாவின் வெண்ணிற ஆடை அவரை ஒரு ஃபாரிடேல் கதைகளில் வரும் நாயகியை போன்று காண்பித்தது. இளவரசர் சார்ல்ஸ் டயானா திருமணத்தை ஃபாரிடேல் வெட்டிங் என்றே பத்திரிகைகள் எழுதின. டயானா ஸ்பென்சர் இளவரசி டயானா சார்ல்ஸாக மாறி சராசரி கனவுகள் மட்டுமின்றி சற்று அதிகப்படியான கனவுகளோடு பக்கிங்ஹாம் அரண்மனைக்குள் காலடி எடுத்து வைத்தார். ஆனால் அந்த பட்டு பாதைகள் முள் பாதைகளாக மாறும் என்பது அப்போது அவருக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லைதான். பிரித்தானியா என்ற உல்லாச கப்பலில் தேனிலவை கொண்டாடிய இளவரசர் சார்ல்ஸ் டயானா தம்பதியருக்கு திருமணமாகி ஒரே ஆண்டில் ஆண் குழந்தை பிறந்தது. அந்த குழந்தைக்கு வில்லியம் என பெயர் வைத்தனர். இளவரசர் சார்ல்ஸ் டயானா திருமணம் அரச குடும்பத்து மரபுகளை உடைத்து நடத்தப்பட்டது போன்றே சராசரியான வாழ்க்கையில் தன் குழந்தையை வளர்க்க எண்ணினார் டயானா. அரச குடும்பத்து வாரிசுகளுக்கு கல்வி கற்பிக்க அரண்மனைக்கு ஆசிரியர்கள் வருவது வழக்கம். ஆனால் டயானா தனது மகன் வில்லியமை நர்சரி பள்ளிக்கு அனுப்பினார். தானே கொண்டு போய் பள்ளியில் விட்டுவிட்டு மீண்டும் அழைத்து வந்தார். பள்ளிக்கு சென்று படித்த முதல் இளவரசர் என அரச குடும்பத்து வரலாற்றில் வில்லியம் இடம் பிடித்தார். 1984ஆம் ஆண்டு டயானாவுக்கு 2வது ஆண் குழந்தை பிறந்தது. அந்த குழந்தைக்கு ஹென்றி என பெயர் சூட்டப்பட்டிருந்தாலும் ஹாரி என்றே அழைத்தனர். குழந்தைகளிடம் அதிக அன்பு செலுத்திய டயானா சிறு வயதில் தான் இழந்தவைகளை அவர்களுக்கு அளித்து அதிக நேரம் அவர்களோடு செலவழித்தார். கேலி, கிண்டல், விளையாட்டு, கேளிக்கை விடுதிகள் என குழந்தைகளோடு அதிக நேரம் செலவழிப்பார். கூடவே அரண்மனை விவகாரங்களையும் கவனித்து வந்தார். அரச குடும்ப விவகாரங்கள் பத்திரிகைகளில் அவர்களின் அதிகாரப்பூர்வ அறிவிப்பை தவிர மற்ற செய்திகள் அனுமதியின்றி வருவது குறைவு. ஆனால் டயானா வருகைக்கு பிறகு இது முற்றிலும் மாற்றப்பட்டது. பக்கிங்ஹாம் அரண்மனை விதிகள் மீறப்பட்டு புதியதாக டயானா விதியாக உருவானது. டயானாவும் தொடர்ந்து மக்களை சந்திப்பது என்று சாமானியராக வலம் வந்து அரச குடும்பத்து ராஜ்ய விதிகளை எல்லாம் உடைத்தெறிந்தார். அது தினமும் செய்தியானது. ஐக்கிய ராஜ்ய அரசில் மட்டுமல்லாமல் உலகம் முழுவதும் டயானா பெயர் ஓங்கியது. அமெரிக்க அதிபர் ரீகனை வெள்ளை மாளிகையில் இளவரசர் சார்ல்ஸ் டயானா ஜோடி சந்தித்தனர். அப்போது நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஹாலிவுட் நடிகர் ஜான் டிராவோல்டாவோடு டயானா நடனமாடி அசத்தினார். இப்படி இளவரசர் சார்ல்ஸ் டயானா சேர்ந்து செல்லும் கூட்டங்களில் சார்ல்ஸை விட டயானாவிற்கு வரவேற்பு அதிகம் இருந்தது. இதுதான் இளவரசர் சார்ல்ஸ் இளவரசர் டயானா பிரச்சனைக்கான தொடக்க புள்ளி. சார்ல்ஸுக்கு டயானாவுடனான காதலுக்கு முன்பே சில பெண்களோடு காதல் இருந்தது. அதில் முக்கியமானவர் கமிலா பார்க்கர்.
1971ஆம் ஆண்டில் போலோ விளையாட்டின் போது சார்ல்ஸ் கமீலாவை சந்தித்தார். இருவருக்கும் இடையேயான நட்பு டயானாவுடனான காதலுக்கு பிறகும் தொடர்ந்தது. டயானா இதனை அறிந்து அதிர்ச்சி அடைந்தார். திருமண பந்தத்தின் ஓராண்டுக்குள்ளாகவே கமீலா பெயரும் இளவரசர் பெயரும் ஊடகங்களில் கசிய ஆரம்பித்தன. அந்த நேரங்களில் டயானா மிகுந்த மன உளைச்சலுக்கு தள்ளப்பட்டார். கூடவே இயல்பாக பெண்கள் மகப்பேறு காலங்களில் அடையும் மன உளைச்சலும் சேர்ந்து கொண்டன. 80களிலேயே டயானாவுக்கு அதிக மன அழுத்தத்தில் இருப்பவர்களுக்கே வரக்கூடிய புளுமியா என்ற ஒரு வகை வியாதி இருந்தது. அதாவது அதிக அளவு உணவுகளை சாப்பிட்டுக் கொண்டே இருப்பது. இதனால் சில நேரங்களில் உடலுக்கு தேவையான கலோரிக்கு மேல் உண்ணும்போது வாந்தி, சோர்வு, ஞாபக மறதி போன்றவை உண்டாகும். இதற்கான சிகிச்சைகளும் ஊட்டச்சத்து நிபுணர்களிடம் ஆலோசனைகளும் டயானா பெற்று வந்தார். 1992ஆம் ஆண்டு ஆண்ட்ரூ மாரன் எழுதிய டயானா ஹர் ட்ரூ ஸ்டோரி என்ற நூலில் டயானா தன்னை பற்றியும் தன் வாழ்க்கை பற்றியும் வெளிப்படையாகவே பேசிய பேட்டியும் இடம்பெற்றிருந்தது. உலகம் முழுவதும் இன்றளவில் அதிகளவு விற்பனையான அந்த நூலில் தனக்கு புளுமியா நோய் இருப்பதை டயானா குறிப்பிட்டிருந்தார். இளவரசி டயானாவை தொடர்ந்து இங்கிலாந்தில் அதிகளவில் இந்த நோய் தாக்கம் உள்ளவர்கள் புளுமியா குறித்து வெளிப்படையாக பேச ஆரம்பித்தனர். அப்போதுதான் மருத்துவர்களே அதிகளவில் இந்த நோயின் தாக்கம் இருப்பதை அறிந்தனர். இதுகுறித்த விழிப்புணர்வு இயக்கம் ஒன்றை டயானா எஃபெக்ட் என்ற பெயரிலேயே நடத்தினர். டயானாவின் இந்த வெளிப்படை பேச்சுக்களை பக்கிங்ஹாம் அரண்மனை மட்டுமல்ல, இளவரசர் சார்ல்ஸும் விரும்பவில்லை. டயானாவிற்கு இவ்வளவு ரசிகர்கள் இருப்பது அவரது அழகு, இளவரசி என்ற காரணங்களால் மட்டுமே அல்ல. சரி தவறை தாண்டி அவரது மனதுக்கு பட்டதை நேர்மையாக வெளிப்படையாக பேசினார். அத்தகைய செயல்களையே செய்தார். குழந்தைகள் எப்போதும் சரியாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். ஆனால் சரி என்பது சூழலுக்கு ஏற்றவாறு மாறுபடும். அப்போது உணர்வுகள் அடிப்படையில் முடிவெடுப்பதே சரி. உணர்வுகளை கொன்றுவிட்டு சரியானதை செய்ய வேண்டிய அவசியம்தான் என்ன என்று ஒரு பொது நிகழ்வில் பேசினார். அதன்படி வாழ்ந்தவர்தான் டயானா. இதுதான் டயானாவின் பலம் என்றால் அதுவே அவரது பலவீனமும் கூட. பத்திரிகையாளர்களிடம் தனக்கான பர்சனல் பக்கங்களை எல்லாவற்றையும் பேட்டிகளில் கொட்டி விடுவார். அப்படியாக பீட்டர் செட்டிலன் என்ற பத்திரிகையாளருக்கு அளித்த அவரது ஒரு பேட்டி இங்கிலாந்தை மட்டுமல்ல, ஃபேஷன் பதுமை, புன்னகை இளவரசி என்று மட்டுமே டயானாவை அறிந்திருந்த உலக மக்களுக்கு பேரதிர்ச்சியை கொடுத்தது. அவரது சொந்த வாழ்வில் அவர் சந்தித்த அவ்வளவு கசப்பான பக்கங்களையும், கையறு நிலையில் அவர் இருந்ததையும் ஒரு நிரபராதியின் வாக்குமூலம் போல டயானா கூறியது பக்கிங்ஹாம் அரண்மனையை அசைத்து பார்த்தது. அதைவிட அவரது பேட்டியில் அவரது உடல்மொழி, பத்திரிகையாளர் முன்னால் ஒரு பேட்டி அளிக்கிறோம், தான் ஒரு இளவரசி என்றெல்லாம் தன்னிலை மறந்து மன அழுத்தத்தின் வெளிப்பாடாகவே அமைந்திருந்தது. டயானா சார்ல்ஸ் நிச்சயதார்த்தத்தன்று பத்திரிகையாளர் டயானாவை பார்த்து, நீங்கள் சார்ல்ஸை காதலிக்கிறீர்களா என்று கேட்கிறார். தனது விரல்களில் அரச பாரம்பரியத்தின் நிச்சயதார்த்த மோதிரத்தை அணிந்திருந்த டயானா கண்டிப்பாக என்று புன்முறுவலோடு அந்த கேள்வியை எதிர்கொள்கிறார். ஆனால் அருகில் இருந்த சார்ல்ஸ் டயானாவை திரும்பி பார்த்து, காதல் என்றால் என்ன என்று கேட்கிறார். சார்ல்ஸின் அந்த கேள்வி தன்னை பெரிதும் பாதித்ததாக டயானா அந்த பேட்டியில் குறிப்பிடுகிறார். அதை உணராமலா சார்ல்ஸ் தன்னை திருமணம் செய்து கொள்ளப் போகிறார் என்றும் அப்போதே தான் செத்துவிட்டதை போன்று உணர்ந்ததாகவும் டயானா அந்த பேட்டியில் குறிப்பிடுகிறார். டயானா சார்ல்ஸை மனதார விரும்பினார். டயானாவிற்கு அப்போது வயது 19. சார்ல்ஸ் டயானாவை விட 13 வயது பெரியவர். இந்த வயது வித்தியாசம் குறித்து இங்கிலாந்து பத்திரிகைகள் எழுதின. ஆனால் டயானா சிறு வயதில் தன் பெற்றோரிடம் இழந்த அன்பை மூத்த அனுபவமிக்க கணவரால் கொடுக்க முடியும் என்று இளவரசர் சார்ல்ஸ் மீது அதீத நம்பிக்கை கொண்டிருந்தார். அரண்மனைக்கு ஒரு விருந்தினராக சென்ற போது கிடைத்த அனுபவம் வேறாகவும், அதே அரண்மனைக்கு மருமகளாக செல்லும் போது அவை வேறாகவும் காண முடிந்ததை குறிப்பிட்ட டயானா, அவை தன்னை மனதளவில் பெரிதும் காயப்படுத்தின என்று அந்த பேட்டியில் குறிப்பிட்டார். இளவரசர் சார்ல்ஸின் தந்தை அரசர் பிலிப், உங்களுடைய திருமண வாழ்வு சரியாக அமையவில்லை என்றால் 5 ஆண்டுகளுக்கு பிறகு மாற்றிக்கொள்ளுங்கள், அதுவரை வேண்டாம் என்றார். அது தன்னை மேலும் நிலைகுலைய வைத்ததாக குறிப்பிட்டார். 8 ஆண்டுகள் எனக்கும் இளவரசர் சார்ல்ஸுக்கும் இடையே சம்பிரதாய உடல் உறவே இருந்தது என படபடவென பேட்டியில் டயானா பேசினார். அப்போது பத்திரிகையாளர் இடைமறித்து, எப்படி அப்படி கூறுகிறீர்கள் என்று கேட்கிறார். என் உள்ளுணர்வு ஒவ்வொரு முறையும் கூறியது. அவருக்கு மற்றொரு பெண்ணுடனான உறவை எனக்கு பல தருணங்களில் உணர்த்தியது. காதலித்த நாட்களில் 3 வாரங்களுக்கு ஒரு முறை சார்ல்ஸ் போன் செய்வார். அந்த போனுக்காக நான் அவ்வளவு எதிர்பார்ப்போடு காத்திருப்பேன். அது ஒரு உன்னதமான உணர்வு. ஆனால் அத்தகைய உணர்வுகள் எங்களுடைய தாம்பத்திய வாழ்க்கையில் எனக்கு ஒரு முறை கூட கிடைக்கவில்லை என்று அவருடைய படுக்கை அறை வரை வெளிப்படையாக பேசிய அந்த பேட்டி பிரிட்டன் மட்டுமல்ல, உலக பத்திரிகைகளையே அலற வைத்தது. தன்னுடைய தனிநபர் உரிமையில் அதிக அளவில் பத்திரிகைகள் மூக்கை நுழைப்பதையும் ஆதங்கத்தோடு வெளிப்படுத்தினார். தனது சகோதரரின் திருமணத்தில் அழைக்கப்பட்டிருந்த தனது தாயை தனது தந்தையும் அவரது 2வது மனைவியும் மிக மோசமாக நடத்தியதாகவும், அதனை தட்டி கேட்ட தன்னையும் மிக மோசமாக பேசியதாகவும் டயானா வருத்தத்தோடு அந்த பேட்டியில் குறிப்பிட்டிருந்தார். பல நாட்கள் தான் தனிமையில் அழுததையும் நினைவு கூர்ந்தார். அப்போதுதான் டயானா திருமணத்திற்கு முதல் நாள் சார்ல்ஸ் கமீலாவுக்கு வாங்கிய அவர்களது செல்ல பெயர்களான கிளாடிஸ் அண்ட் ஃப்ரெட் என்பதை குறிக்கும் வகையில் G&F என்று பொறிக்கப்பட்டிருந்த பிரேஸ்லெட்டை டயானா பார்த்த செய்தியெல்லாம் ஊடகங்களில் கசிந்தன. கமீலா சார்ல்ஸ் காதல் தன்னை பெரிதும் பாதித்ததாகவும், அதிலிருந்து மீள முதலில் அதிகம் குடிக்க ஆரம்பித்ததாகவும், உடல் மெலிந்து தன்மீதே தனக்கு வெறுப்பு வர காரணமாக அமைந்தது என்றும் டயானா குறிப்பிட்டார். இதற்கு முன்பு இங்கிலாந்து ஊடகங்கள் கடுமையான மன அழுத்தத்தால் 5 முறை டயானா தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டுள்ளார் என்று எழுதியதை உறுதிப்படுத்தும் விதமாகவே அந்த பேட்டி அமைந்திருந்தது. அதேபோன்று இளவரசர் சார்ல்ஸ் அளித்த பேட்டி ஒன்றில் அவருக்கும் கமீலாவுக்கும் இடையேயான காதலை ஒப்புக்கொள்கிறார். அந்த பேட்டி ஒளிபரப்பான நாள்
டயானா இளவரசிகளுக்கான உடை அணியும் மரபை உடைத்து தனது முழங்கால்கள் மற்றும் தோள்பட்டைகள் தெரியும்படியான கவர்ச்சியான உடை ஒன்றை நிகழ்ச்சி ஒன்றுக்கு அணிந்து வந்து உடை புரட்சியை ஏற்படுத்தினார். இங்கிலாந்து அரச குடும்பம் அந்த உடையை பழிவாங்கும் உடை என எண்ணியது. அதற்கு முன்பு வரை டயானாவின் ஆடைகள் மேற்குலக நாடுகளின் ஃபேஷன் வரலாற்றில் இடம் பிடித்தன என்றால் இது ஆடை புரட்சியாகவே பேசப்பட்டது. இதற்கு மேலும் டயானா சார்ல்ஸ் பிரிவை அறிவிக்காமல் இருப்பது நல்லதல்ல என்பதை உணர்ந்த பக்கிங்ஹாம் அரண்மனை 1992ஆம் ஆண்டு பிரிட்டன் பிரதமர் ஜான் மேயர் மூலம் டயானா மற்றும் சார்ல்ஸ் இருவரும் அதிகாரப்பூர்வமாக பிரிந்துவிட்ட செய்தியை வெளியிட்டது. வேல்ஸின் இளவரசியாக டயானா தொடர்வார் என்றும் அந்த அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டது. 11 ஆண்டுகால காதல் திருமண வாழ்க்கை முடிவுக்கு வந்ததைக் கண்டு டயானா முடங்கிவிடவில்லை. அவரது தனிமையை கடக்க அதிக பயணங்கள் மேற்கொண்டார். அந்த பயணம் முழுவதும் பல்வேறு விதமான நோயாளிகளை சந்தித்தார். அவர்களோடு அதிக நேரங்களை செலவழித்தார். நாடு விட்டு நாடு பறந்து போய் தொழுநோயாளிகள், எய்ட்ஸ் நோயாளிகள், புற்று நோயாளிகள் என கொடும் நோய்கள் ஆட்கொண்டு வாழ்வின் விளிம்பு நிலையில் இருக்கும் மனிதர்களை தேடி தேடி போய் அவர்களுக்கு ஆறுதல் கூறி மருத்துவ உதவிகள் செய்து ரணப்பட்ட தன் மனதுக்கு தானே இப்படி ஒரு சிகிச்சையை டயானா அளித்துக் கொண்டார். லண்டனில் எய்ட்ஸ் நோயாளி ஒருவரோடு கைகுலுக்கிய டயானாவின் புகைப்படம் பத்திரிகைகளில் வெளியாகியது. எய்ட்ஸ் நோய் பரவ ஆரம்பித்த காலகட்டம் அது. டயானா எய்ட்ஸ் நோயாளியோடு கைகுலுக்கிய படங்கள் வெளியாகி தொடுவதன் மூலம் எய்ட்ஸ் பரவாது என்ற செய்தியை உலகம் முழுவதும் கொண்டு சென்றது. அதன் பிறகு டயானா சர்வதேச அரங்கில் மிக முக்கிய சமூக செயற்பாட்டாளராக பார்க்கப்பட்டார். இரவு நேரங்களில் தன்னுடைய பழைய உடைகள், அது தரும் நினைவுகளை எண்ணி அழுது கொண்டிருந்த டயானா ஒரு நாள் தான் முக்கிய தருணங்களில் அணிந்திருந்த பிரத்யேகமான ஆடைகளை ஏலத்திற்கு விட்டு அதில் வந்த பணத்தை தொண்டு நிறுவனங்களுக்கு அளித்தார். தொண்டு நிறுவனங்களுக்கு பல்வேறு வகையில் நிதி திரட்டி கொடுத்தார். அடுத்து டயானா தன்னுடைய ராஜ்ய அந்தஸ்தை பயன்படுத்தி கன்னிவெடிகளுக்கு எதிரான பிரச்சாரத்தை மேற்கொண்டார். ஆப்பிரிக்காவில் சுரங்கங்களை வெட்ட ஆங்காங்கே புதைக்கப்படும் கன்னிவெடிகளால் அப்பாவியினர் எவ்வாறு பாதிக்கப்படுகிறார்கள் என்பதை அறிந்து அது குறித்து விழிப்புணர்வு இயக்கத்தை முன்னெடுத்தார். கன்னிவெடி விபத்து பாதிப்புக்குள்ளான குழந்தைகளை சந்தித்து ஆறுதலும் கூறினார். அன்னை தெரசாவை சந்திக்க இந்தியாவுக்கு வந்த டயானா தாஜ்மஹாலில் தனியாக அமர்ந்து புகைப்படம் எடுத்துக் கொண்டார். காதல் கோட்டையான தாஜ்மஹாலில் காதலர்கள் ஜோடியாக புகைப்படம் எடுப்பது உலக பொது விதிகளில் ஒன்று. ஆனால் உலகமே காதலிக்கும் காதல் இளவரசி டயானா தனியாக தாஜ்மஹால் முன்பு புகைப்படம் எடுத்துக் கொண்டார். 1996ஆம் ஆண்டு டயானா சார்ல்ஸ் சட்ட ரீதியாக விவாகரத்து பெற்றனர். இதய அறுவை சிகிச்சை நிபுணரான ஹஸ்னத் கானோடு ஏற்பட்ட நட்பை ஊடகங்கள் இருவருக்கும் இடையே காதல் என விவரித்தது. இதனை டயானா மறுக்கவில்லை. இந்நிலையில் இதய அறுவை சிகிச்சையை நேரில் பார்க்க விரும்பினார் டயானா. இதய அறுவை சிகிச்சைக்காக லண்டன் வந்த ஆப்பிரிக்க குழந்தைக்கு நடந்த இதய அறுவை சிகிச்சையில் மருத்துவர்கள் குழுவோடு டயானா செவிலியர் உடையில் இருந்த புகைப்படம் வெளியாகியது. இந்த முறை இதய அறுவை சிகிச்சை தொடர்பான பிரச்சாரங்கள் முன்னெடுக்கப்பட்டன. அதே போன்று ஆண்ட்ரூ மாதன் புத்தகத்தில் டயானாவின் குதிரைப்படை பயிற்சியாளர் ஜேம்ஸ் ஹெவிட் டயானாவோடு தனிமையான நேரங்களை செலவழித்திருப்பதாக கூறியதையும் டயானா மறுக்கவில்லை. இப்படி டயானா இளவரசர் சார்ல்ஸின் நிராகரிப்பு தாக்கத்திலிருந்து விடுபட எதிர்வினையாக ஆண் நண்பர்களுடனேயே வலம் வர ஆரம்பித்தார். அது டயானாவின் வாழ்க்கைக்கு இறுதி அத்தியாயம் எழுதப்போகும் என்று கனவிலும் டயானா அப்போது நினைத்திருக்க மாட்டார். எகிப்தைச் சேர்ந்த மிக பெரும் செல்வந்தரான முகமது அல் ஃபகத்தின் மகனான டோடி அல் ஃபகத்தோடு டயானாவிற்கு நட்பு ஏற்படுகிறது. ஏற்கனவே போலோ விளையாட்டின் போது கணவர் சார்ல்ஸுக்கு எதிராக டோடி விளையாடிய போது டயானா பார்த்திருக்கிறார். டோடி ஒரு தொழிலதிபர், ஆஸ்கர் விருது பெற்ற ஹாலிவுட் பட தயாரிப்பாளர். டோடியும் சுசனே கிரிகடே என்ற பெண்ணை திருமணம் செய்து விவாகரத்து வாங்கியவர். ஜூலியா ராபர்ட்ஸ், புரூக் ஷில்ஸ், வியன்னா ரைடர் என்று ஹாலிவுட் நடிகைகள் மற்றும் மாடல்களுடன் டோடி பல நேரங்களில் டேட்டிங் செல்வது வழக்கம். ஆனால் டயானாவுடன் ஏற்பட்ட நெருக்கத்தை அப்படியான ஒன்றாக டோடியும் கடக்கவில்லை. டயானா டோடி இடையே பழக்கம் ஏற்பட்ட நேரத்தில்தான் டோடிக்கு பிரபல மாடல் அழகி கெல்லி ஃபிஷரோடு திருமண நிச்சயதார்த்தம் நடந்திருந்தது. டயானாவுடனான நெருக்கம் டோடியை கெல்லி ஃபிஷருடனான திருமண ஒப்பந்தத்தை ரத்து செய்ய வைத்தது. பிரான்சில் உள்ள ரெவேரியா கேளிக்கை விடுதியில் டயானா டோடி இருவரும் உல்லாசமாக இருக்கும் படங்கள் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தின. பாரிஸில் உள்ள டோடி தந்தைக்கு சொந்தமான ரிட்ஸ் ஹோட்டலுக்கு சம்பவத்தன்று மாலை 4:15 மணி அளவில் டயானா வந்தார். அவர் வந்து சில நிமிடங்களில் டோடியும் அங்கு வந்தார். இருவரும் லிப்டில் மேலே சென்றார்கள். சுமார் 2 மணி நேரத்திற்கு மேல் அந்த ஹோட்டலில் தங்கியிருந்தனர். டோடி தங்கியிருந்த ராயல் இம்பீரியல் சூட் ஜன்னலில் இருந்து கீழே பாப்பரசிகள் இந்த ஜோடியை படமெடுக்க தயாராக இருப்பதை அறிந்து அவசரமாக வெளியேறினர். ஹோட்டலுக்கு வெளியே வந்து மெர்சிடஸ் பென்ஸ் S280 ஏறி சென்றவர்களை இருசக்கர வாகனங்களில் பின்தொடர்ந்த பாப்பரசிகள் இவர்களை புகைப்படம் எடுத்துக்கொண்டு காரை துரத்திச் சென்றனர். இறுதியில் அந்த துயர சம்பவம் நிகழ்ந்தது. எஃபில் டவர் அருகே உள்ள பாலத்தில் மோதி கார் விபத்துக்குள்ளானது. டோடி மற்றும் அவருடைய பாதுகாவலர் ஓட்டுநர் ஹென்றி பால் மூவரும் சம்பவ இடத்திலேயே இறந்துபோக டயானா மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட அன்று ஆகஸ்ட் 31ஆம் தேதி நள்ளிரவு உயிரிழந்தார். இந்த செய்தி அடுத்த நாள் காலை அனைத்து பத்திரிகை ஊடகங்களிலும் வெளியாகியது. டயானாவின் இந்த அகால மரணம் உலகையே உலுக்கியது. பக்கிங்ஹாம் அரண்மனையில் உள்ள கொடி அரைக்கம்பத்தில் பறந்தது. அரண்மனையை சுற்றி பூங்கொத்துகளால் பொதுமக்கள் அஞ்சலி செலுத்தினர். வில்லியம் மற்றும் ஹாரிக்கு தாய் டயானாவின் மரணம் பேரிடியாய் இறங்கியது. லண்டன் மக்கள் நிலை குலைந்து போனார்கள். தெருவெங்கும் மரண ஓலம். இளவரசி டயானாவின் உடல் லண்டன் கொண்டு வரப்பட்டது. அங்கிருந்து ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டது. அப்போது சாலைகளில் மக்கள் குழுமி நின்று கண்ணீர் வடித்தனர். லட்சக்கணக்கான மக்கள் டயானாவின் ஊர்வலத்தை காண சாலையின் இருமருங்கிலும் நின்று கொண்டிருந்த போதும்
டயானாவின் உடல் எடுத்துச் சென்ற குதிரை வண்டியின் காலடி சத்தம் மட்டும் கேட்கும் அளவுக்கு லண்டனில் பேரமைதி குடிக்கொண்டிருந்தது. இளவரசி டயானாவின் மறைவுக்கு குட் பை டு லண்டன் ரோஸ், a farewell princess to லண்டன் ரோஸ் என பத்திரிகைகள் எழுதின. டயானாவின் பூத உடல் பக்கிங்ஹாம் அரண்மனையை கடக்கும்போது வெளியே நின்று தலை தாழ்த்தி மகாராணி எலிசபெத் அஞ்சலி செலுத்தினார். அவர் வெளியிட்ட அஞ்சலி குறிப்பில் டயானாவிடம் கற்றுக்கொள்ள நிறைய இருந்ததாகவும் டயானாவின் மறைவு பேரிழப்பு என்றும் குறிப்பிட்டிருந்தார். டயானாவின் மறைவுக்கு டோடியுடனான நெருக்கத்தை விரும்பாத அரச குடும்பத்தின் சதி என கூறப்பட்டது. டயானா டோட்டியின் கருவை வயிற்றில் சுமந்திருந்ததாகவும் இஸ்லாமிய மகனுக்கு டயானா தாய் என்பதையும் அது அரச குடும்பத்துக்குள் ஏற்படுத்த போகும் தாக்கங்களையும் அரண்மனை எதிர்கொள்ள விரும்பவில்லை என்று யூகங்கள் கூறப்பட்டன. பக்கிங்ஹாம் அரண்மனை தொடர்பான ராஜ்ய ரகசியங்கள் டயானா தெரிந்து வைத்திருந்ததால் திட்டமிட்டு நடத்தப்பட்ட விபத்து இது. இப்படி டயானாவின் மரணம் குறித்து இன்று வரை பல திடுக்கிடும் தகவல்கள் வந்த வண்ணம் இருக்கின்றன. டயானாவின் மரண வழக்கில் ஓட்டுநர் மதுபோதையில் சாலை சட்ட விதிகளை மீறி காரை ஓட்டியதால் தான் இந்த விபத்து நடந்ததாகவும் கூறப்பட்டது. வேல்ஸ் இளவரசியாக, தாயாக, ஆகச்சிறந்த சமூக சேவை பெண்மணியாக டயானா வாழ்ந்து மறைந்தார். நான் இந்த நாட்டு அரசியாக இருக்க விரும்பவில்லை, நாட்டு மக்களின் மனதில் அரசியாக இருக்கவே விரும்புகிறேன் என்று சொன்னவர்தான் டயானா. உண்மையாகவே மக்கள் மனதில் அப்படித்தான் இன்று வரை டயானா வாழ்ந்து கொண்டிருக்கிறார். டயானா இந்த இடத்தை பிடிக்க இளவரசர் சார்ல்ஸின் தற்போதைய மனைவி கமிலா பார்க்கர் மட்டுமல்ல, வேறு யாராலும் முடியவில்லை. டயானா கடைசி வரை ஏங்கியது அன்பிற்காக மட்டுமே. டயானாவின் முகம் இப்போது யார் யாருக்கு நினைவுக்கு வருகிறதோ அதில் தலையை சற்றே கீழே தாழ்த்தியவாறு அகண்ட கண்களை மட்டும் மேலே உயர்த்தி எதிரே நிற்பவரை டயானா பார்க்கும் அந்த முகம் நினைவில் வந்தால் நீங்களும் உணர்வீர்கள், டயானா கடைசி வரை தேடியது அந்த அன்பைத்தான் என்று.